ஆண்டவர் அப்படிதான் செஞ்சிருக்கிறார். இழிவானவைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். நாசரேத்தே, நீ இழிவானதா இருக்கலாம், ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கிறார். நாசரேத்தே, நீ மறைக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனால் தேவன் தன்னை உன்னிலிருந்து தான் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, உங்ககிட்ட நன்மையே வராதுன்னு பிறர் உன்னை பத்தி சொல்லியிருக்கலாம், உன் மூலமா தான் இந்த உலகத்துக்கு நன்மையை கொண்டு வரப்போகிறேன். நான்காவதுதான் முக்கியமான காரியம், யார் யார் மூலமாகவோ நிறைய காரியங்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டன. பெத்லகேமை கூட, ஆண்டவர் பிறந்த இடத்த கூட நம்ம எப்போதாவது தான் சொல்றோம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி அவருக்கு பேர் வழங்கப்படுகிறதுன்னு தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஜெபத்தை முடிக்கும் கூட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசே உன்னை நான் துரத்துகிறேன் அப்படின்னு சொல்றான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவா இந்த சர்வாங்க சுகத்தை தந்தார்னு பேதுரு சொல்றாரு. நசரேயன் நசரேயன் நசரேயன். ஒரு காலத்துல நசரேயனா இயேசு கிறிஸ்து ஒரு நிந்தைக்குரியவர். ஆனா அந்த நசரேயன் அற்புத அடையாளங்களை செய்த போது அந்த நாசரேத் என்கிற ஊரே மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளாக நாசரேத் என்கிற ஊரை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். இரண்டாவது